ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மெலடி ஆஃப் கோல்டன் ஏஜ் எபிசோட் 7ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்போம். இந்த சின்ன ராணி நம்ம ஹீரோயினை வச்சு செஞ்சிருப்பாங்க. 2 மணி நேரம் நிக்க விட்டது இல்லாத, அதுக்கப்புறம் திரும்ப 2 மணி நேரம் முட்டி போட விட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயத்துல ஷென் யான்ஷியை கூட்டிட்டு போறதுக்காக அங்க நம்ம யான்ஷிய பனிஷ்மெண்ட் பண்ற மாதிரி முட்டி போட வச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்து ஷென்க்கும் செம்மையா டென்ஷனா இருக்கும். ஷென் அந்த சின்ன ராணி மேல செம்ம கோவத்தோட யான்ஷியை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். அதுவும் பல்லக்குல வரக்குள்ளேயே நம்ம யான்ஷியும் ஷென் கிட்ட நன்றிலாம் சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப 2 பேருமே வீட்டுக்கும் வந்து சேர்ந்துற, அப்ப ஷென்னும் சரி கை கொடுத்து அவளை கீழே இறக்கி விடலான்னு சொல்லிட்டு கையை கொடுக்க, நம்ம யான்ஷி நல்லா இருக்காங்க, இப்ப கை கால் வலியில இல்ல போல இருக்கு, டக்குன்னு கீழே இறங்கிக்கிறாங்க. கீழே இறங்கிக்கிட்டு யாரையும் நம்பி இருக்க கூடாது அப்படின்ட்டு சொல்ல ஷென்க்கு ஒரு மாதிரி இன்சல்ட் ஆன மாதிரி ஆயிடுது. அந்த சமயத்துல அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருப்பாங்களா, அங்க மரத்துக்கிட்ட ஒளிஞ்சுக்கிட்டு இவங்க வீட்டோட வேலைக்காரன் ஒருத்தன் வெட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்கான். யான்ஷியும் பாத்துடுறாங்க, இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் அப்படின்ட்டு பாத்துட்டு பக்கத்துல போக, அப்ப ஷென்னு இவன் யாருங்கிற மாதிரி கேட்க, அசிஸ்டண்டும் அவங்க வீட்டோட வேலைக்காரன் தான் வந்திருக்கான்னு சொல்லவும், வீட்டோட வேலைக்காரனும் மாஸ்டர் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்காங்கல்ல வீட்டுக்கு வர்றது சொல்லி, ஆனா நீங்க வரவே இல்லையா, அதனால உங்களை வீட்டுக்கு நாளைக்கே வர சொல்லி மாஸ்டர் சொன்னாரு அப்படின்ட்டு அந்த வீட்டுக்காரன் சொல்லிட்டு அங்கிருந்து பயந்துட்டு ஓடியே போயிடுறான். ஷென்னை பார்த்தாவே அவனுக்கு அவ்வளவு பயம் போல இருக்குது. ஷென்னும் இதை கவனிச்சுக்கிட்டே உள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே நம்ம யான்ஷியும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சு நம்ம யான்ஷிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம யான்ஷிக்கு 4வது சிஸ்டர் போல இருக்குது. அந்த பொண்ணு அங்க வந்திருக்கா. அவங்க அந்த வீட்டுடைய மெயின் ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா யானுக்கு, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்க. அந்த லேடியும் ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணு போல இருக்குது. அந்த லேடியும் யான்ஷி கிட்டே, எங்கம்மா நீ மட்டும் தனியா வந்திருக்க, நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனா நீ திரும்ப வீட்டுக்கு வரக்குள்ள உன்னுடைய ஹஸ்பண்ட் கூட வராத, நீ மட்டும் தனியா வந்திருக்கியே ஏன் அப்படின்ட்டு கேட்க, அவருக்கு நிறையவே வேலை இருக்கு அவருடைய ஆபீஸ்ல, அதனாலதான் அவரால் வர முடியல, என்னை மட்டும் அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யான்ஷியும் சமாளிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப அந்த பொண்ணு 4வது பொண்ணு வந்திருந்தா இல்லையா, அவ இருந்துட்டு நம்ம யான்ஷி கிட்ட செம்மையா கலாய்க்க ஆரம்பிச்சிடுறா. உன் ஹஸ்பண்ட் உன் கூட வரல பாரு, உனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கானா, நீ ரொம்ப சிம்பிளா வந்திருக்கிற மாதிரி இருக்கே, எனக்கு பாரு என் ஹஸ்பண்ட் என்ன வாங்கி கொடுத்துருக்காரு, இப்ப ரீசெண்டா பாரு ஜர்ட்ல வளையல் வாங்கி கொடுத்துருக்காருலாம் சொல்லி காட்டிக்கிட்டு ரொம்ப பெருமைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கா. யான்ஷியோட அம்மாவுக்கு சின்ன கல்யாணம் பண்ணிட்டு இப்ப பெரிய இடத்துல பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்காங்கிற பெருமையில அவ சொல்றதெல்லாம் நீ கண்டுக்காத, அவ உன் மேல ஜலசில் அப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா அவங்க பொண்ணை பார்த்து பேசிக்கிட்டு அவளுக்கு ஊட்டி விடுறதுன்ட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப முன்னாடியே அந்த குண்டு பையன் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் தானே அந்த வீட்டோட ஆம்பளை பிள்ளை, அவன் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். அவங்கிட்டையும் போயிட்டு நம்ம யான்ஷி, பிரதர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்களை பத்தி நிறைய காசிப் கேள்விப்பட்டேனே, ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ஏதோ அந்த பொண்ணுகிட்ட தப்பாலாம் நடந்துக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், உங்களை அடிச்சு நல்லா நவுத்தி இருக்காங்க போல இருக்கே அப்படின்ட்டு யான்ஷி கிண்டல் பண்ண. அவன் நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை, நீ ஏண்டி என்னை இப்படிலாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் யான்ஷி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த சமயம் பார்த்து தளபதி ஷென் வராருன்னு அவங்க வீட்டு வேலைக்காரங்க வந்து சொல்ல எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. யான்ஷிக்குலாம் செம்மையா ஷாக்கா இருக்கு. ஷென்னும் உள்ள வர குடும்பமே அப்படியே தலைவணங்கி நின்றுட்டு இருக்காங்க. நம்ம யான்ஷிக்கு செம்ம பெருமையா இருக்கு, என் வைஃப் ரொம்ப இங்க நல்லா இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு உள்ள வருவானா. யான்ஷிக்கு செம்ம பெருமையா இருக்கு. ஷென்னும் மாமனார் மாமியார் கிட்ட, சாரி நான் லேட்டா வந்துட்டேன் அப்படிங்க. நம்ம யான்ஷியோட அம்மா இருந்துட்டு, இல்ல நீங்க லேட்டாலாம் வரல, கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்கட்டு ரொம்ப பெருமைப்பட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஷென்னும் உள்ள போகலான்ட்டு உள்ள போக அங்க அந்த வீட்டோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் பயத்துல டப்புனு கீழே விழுந்துற. ஷென்னும் திரும்பி நின்று, இந்த குடும்பத்துல எல்லாருமே படிச்சவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன்னு அப்படின்ட்டு பெருமையா பேசிக்கிட்டு அவனுடைய ஆட்கள் எல்லாம் உள்ள கூப்பிட எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. என்னது ஆளை கூப்பிடுறானே அப்படின்ட்டு பயந்து போய் நின்றுட்டு இருக்க. வந்தவங்க எல்லாரும் கிஃப்டோட வந்திருக்காங்க. அதை பார்த்த உடனே எல்லாரும் வாயை பழந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஷென்னும் மாமனாரே அப்படின்னு கூப்பிட பயந்து போயிடுறாங்க. இங்க வாங்க என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அங்க ஜேட்லான கப்பு, அதுக்கப்புறம் ரொம்ப விலை உயர்ந்த தேயிலை இதெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் எடுத்து காட்டிட்டு இதெல்லாம் உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டே இருக்க. அங்க நிறைய ஹேண்ட் ரைட்டிங்ல நிறைய எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கும் ஒரு பேப்பர்ஸ்ல. அதை நம்ம ஷென் பார்த்துடுறான். அதை போய் பார்த்துக்கிட்டு இருக்க, இதெல்லாம் யார் எழுதுனது அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. இதெல்லாம் எங்க அப்பா தான் எழுதுனது அப்படின்ட்டு யான்ஷி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ உங்க அப்பாவுக்கு மற்றவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை காப்பி பண்ற டேலண்ட் கூட இருக்கா அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்கான். ஏன்னா யான்ஷி கிட்டேயும் அந்த ஸ்கில்ல பார்த்தான் இல்லையா. அப்ப இந்த குடும்பத்தை ஏதோ ஃப்ராட் தனம் பண்றாங்களோங்கிற டவுட்ல தான் கேட்டுட்டு இருக்கான். உடனே ஷென்னோட அப்பாவும்
அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க, இது யாருடைய ஹேண்ட் ரைட்டிங் கிடையாது, இதெல்லாம் வேற லாங்குவேஜ்ல எழுதப்பட்டதுதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, அடுத்தவங்களோட லாங்குவேஜ்லாம் என்னால் காப்பி பண்ணலாம் முடியாதுன்ட்டு உடனே யான்ஷி அப்பாவும் மருமகனே வாங்க முதல்ல சாப்பிடலாம், அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட உட்கார வைக்க யான்ஷி இல்லப்பா அவரை கூப்பிடாதீங்க, அவருக்கு ஆஃபீஸ்ல நிறைய வேலை இருக்கும், அவர் இப்ப திரும்ப போயாகணும் அப்படின்னு சொல்ல ஷென்னும் பக்கத்துல வந்துட்டு யான்ஷி கையை பிடிச்சிட்டு தடவை மாமனார் வீட்டுக்கு வந்திருக்கேன், மாமனார் என்னை உட்காந்து சாப்பிட்டு போக சொல்றாரு, நான் எதுக்காக அவ்வளவு சீக்கிரத்துல போகணும், நான் முதல்ல இங்க இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் இங்க இருந்து சாப்பிட்டு மெதுவாவே ஆஃபீஸ்க்கு போறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு யான்ஷியோட கையை நல்லா வேகமா தட்டி விட்டுட்டு போக யான்ஷிக்கு தெரியுது ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காகவே இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்ட்டு அவங்களும் வேற வழி இல்லாத சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்க ஷேனும் போய் உட்காந்துக்கிறான் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல யான்ஷியோட அப்பாவும் யான்ஷியும் தனியா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜியாங் அமைச்சர் தான் இன்னும் என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் கேட்டதை நீ செஞ்சு கொடுத்துருமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க, அது இல்லாத நான் உனக்கு நிறையவே பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது, இப்ப நீ என்ன வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, அதனால இப்போ நான் கேட்கறதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி என்னை மிரட்டிக்கிட்டு இருக்காரு, வேற வழி இல்லைன்னா நம்ம குடும்பத்துக்கு தான் பெரிய ஆபத்து வரும், அதனாலதான் நான் இதெல்லாம் செய்ய சொல்றேன், என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு அந்த ஜியாங் அமைச்சர் என்ன சொல்றானோ அதை செய்யுமா அப்படின்னு சொல்ல நம்ம யான்ஷியும் சரிப்பா நான் செய்யற முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னுடைய வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வந்த உடனே அவங்க ஜியாங் அமைச்சர் என்ன சொல்லியிருந்தான், புறாக்கள் மூலியமா தான் அவன் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை பார்க்கலாம், எந்த புறாவில் அவன் தூது விடுறான், அந்த புறா வந்து பார்க்கணுன்ட்டு அங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க, அங்க நிறைய புறாக்கள் இருக்கு, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அங்க ஷென்னுடைய நாய் இருக்கும் இல்லையா, அது ஒண்ணு பார்த்துருது யான்ஷிய, அது குலைச்சிக்கிட்டே வர யான்ஷி செம்மையா பயந்து போயிட்டு அந்த புறா கூண்டுக்கு பக்கத்துல ஒளிய ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விஷயம் ஷென்னுக்கும் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. ஷென் கோவத்தோட நின்றுட்டு இருக்கான், யாரும் அங்க உள்ள வந்திருக்காங்கன்ட்டு தான், ஆனா யான்ஷி தான் உள்ள போயிருக்காங்கன்னு தெரியல, கோவத்துல நின்றுட்டு இருக்க அசிஸ்டன்ட் அப்ப உள்ள வர ஷென்னும் யார் உள்ள வந்ததுன்னு கேக்குறதுக்கு மேடம் தான் உள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்ல செம்மையா டென்ஷன் ஆயிடுறான். அப்படியே ஷென் வீட்டுல தான் காட்டுறாங்க, நம்ம யான்ஷி அவங்க படுக்கிறதுக்காக பெட் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க, ஷென்னும் அப்பதான் உள்ள வரோம், நம்ம யான்ஷி அங்க இருக்கிறத பார்த்துட்டு செம்ம கோவத்தோட வந்துகிட்டு இருக்க. அப்போ மேனேஜர் அந்த லைட்டுக்கெல்லாம் கர்டன் போடணும் அப்படின்ட்டு ஷென் சொல்லி இருந்திருப்பான் இல்லையா, அந்த கர்டன்லாம் தச்சு எடுத்துட்டு வந்திருப்பாரு, அதை கொண்டு வந்து ஷென் கிட்ட காட்டி நீங்க தான் சொன்னீங்களே லைட்ல இந்த கர்டன்லாம் போட சொல்லி அதை நான் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி காட்ட யான்ஷியும் அதை வாங்கி பார்த்துட்டு ரொம்ப ஆசையா இதெல்லாம் எனக்காக கொண்டு வந்திருக்கானா அப்படின்ட்டு அதை விரிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஷென்க்கு இருந்த கோவத்துல அவனுடைய வால் எடுத்து அந்த கர்டனை ரெண்டா கிழிச்சு விட அவங்க செம்மையா பயந்து போயிடுறாங்க. அந்த மேனேஜரும் அந்த வாலை அப்படியே வாங்கிட்டு அங்க இருந்து வெளியே போயிடுறாரு. உடனே யான்ஷியும் கோவமாயிட்டு நீங்க மாறிட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க மாறவே இல்லை, உங்களெல்லாம் மாத்தவே முடியாது, நீங்களாம் அப்படியே தான் இருப்பீங்க, உங்களுக்காக எல்லாம் யாரு பணிவிடை செய்வா அப்படின்ட்டு சமயம் திட்ட, உங்க வீட்டுல இருக்கக்குள்ள நீ என்ன சொன்ன, எனக்காக நீ பணிவிடை செய்வன்னுலாம் சொல்லி சத்தியம்லாம் பண்ணல, ஆனா நீ எதுக்காக பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போக யான்ஷி செம்மையா பயந்து போயிட்டு பின்னாடியே நகர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. எப்படி எனக்கு பணிவிடை பண்ண போற அப்படின்ட்டு பக்கத்துல இன்னும் பக்கத்துல வர யான்ஷி பயந்து போயிடுறாங்க. செவுத்துலயே அப்படியே இடிச்சு நின்னுக்க ஷென்னும் பக்கத்துல போயிட்டு கிஸ் பண்ற மாதிரி போக யான்ஷி தலையை திருப்பிக்கிறாங்க. அப்புறம் ஷென் கிட்டயே நான் உங்களுக்கு உண்மையிலுமே பணிவிடை பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்க, இதுல என்ன இருக்கு, நமக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நம்மளை பத்தி யாரும் காசிப் எல்லாம் பேச மாட்டாங்கல்ல அப்படிங்க, எனக்கு காசிப்பை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல, ஆனா கொஞ்சம் பயமா இருக்குது, ஒரு மனைவியா கணவருக்கு பணிவிடை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு ஓகே பரவாயில்ல நான் உங்களுக்கு பணிவிட பண்றேன், இதுக்கு மேல நான் பயப்பட போறது இல்லைன்ட்டு முகத்துக்கிட்ட லைட்டா கையை வைக்க போக ஷென் ஷாக் ஆயிட்டு முகத்தை எடுக்க, இதை பார்த்து யான்ஷியும் ஷென்னை கலாய்க்கிற மாதிரி பக்கத்துல போயிட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு உங்க ஸ்மெல் சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு இன்னும் பக்கத்துல போயிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்மெல் வருதா அப்படின்ட்டு பக்கத்துல தலையை கொண்டு போய் காட்ட ஷென் அப்படியே சலா மாதிரி ஆயிடுறான். அவனுக்கு ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நேரத்துல அங்கிருந்து விலகி போயிட யான்ஷிக்கு அப்போதான் மூச்சே வருது. அதுக்கப்புறம் யான்ஷியும் அவனை கிராஸ் பண்ணிக்கிட்டே யாரை மிரட்டுறீங்க என்னைய மிரட்டுறீங்கன்னு போக ஷென்க்கு வெக்கமாயிடுது. செமையா சிரிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்க யான்ஷியும் அவங்களோட பெட்ல போய் படுத்துக்கிட்டு ஷென்னை எட்டி பார்க்க யாருப்பா அங்க மேடம் இருக்கிற இடத்துல இன்னும் மெழுகுவர்த்தி எல்லாம் கொண்டு வந்து வைங்க,
இன்னும் நல்லா வெளிச்சமாகட்டும் அப்படிங்க அவங்க யான்ஷியை வைக்கப்பட்டுட்டு திரும்பி படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஷென் அவனுடைய ஆட்கள்லாம் ரெடி ஆயிட்டு அந்த கோயில்ல இன்னும் பிரச்சனை பெருசாகிக்கிட்டே இருக்கு, அதை பாக்குறதுக்காக கிளம்பி நின்றுட்டு இருக்க. அப்ப நம்ம யான்ஷி தூங்கி முழிச்சு அவங்களுடைய வேலைக்கு கிளம்புறதுக்காக வெளியே வந்துட்டு இருக்க. ஷென்னும் அவங்கள பார்த்துக்கிட்டே அவனுடைய குதிரையை ஓட்டிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். பின்னாடியே அசிஸ்டன்ட் வந்துட்டு நீங்க இன்னைக்கு அங்க வர வேண்டாம், அது எங்களுடைய வேலை, நீங்க அங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். யான்ஷியா என்னையடா விட்டுட்டு போறீங்க, இவ்வளவு நாளா நான் உங்களுக்கு தேவைப்பட்டு இன்னைக்கு நான் தேவையில்லையா, என்னை விட்டுட்டு போறீங்கல்ல, நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன், வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேகமா ஓடி போறாங்க. அப்படியே அந்த கோயில்கிட்ட தான் காட்டுறாங்க. ஷென்னும் அங்க வந்து பாக்குறான், அங்க ரத்தத்தால அந்த கோயில் கிட்ட என்னவோ எழுதி வச்சிருக்காங்க, மிரட்டுற மாதிரி எழுதி வச்சிருக்காங்களா. அசிஸ்டன்ட்டும் பார்த்துட்டு இது ரத்தத்தால யாரோ எழுதி வச்சிருக்காங்க, நேற்று நைட்டு தான் எழுதியிருப்பாங்க போல இருக்கு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க நிறைய பேர் ஜனங்கள்லாம் கூடி போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, ரத்தத்தால இந்த மாதிரி மிரட்டி எழுதியிருக்காங்களே, என்ன பண்ண போறாங்களோ, இன்னும் கொலைகள்லாம் நடக்க போகுதோ அப்படின்ட்டு அவங்க எல்லாம் பயந்துக்கிட்டு கோசு பேசிக்கிட்டு இருக்க. ஷென்னும் பக்கத்துல போயிட்டு அந்த ரத்தத்தை தொட்டு பார்த்து ஸ்மெல் பண்ணி பாக்குறான். ஆக்சுவலா அது ரத்தமே கிடையாது, அது ஒரு சாதாரண கலருங்கிறது தெரிய வருது. அது அசிஸ்டன்ட் கிட்டையும் சொல்லிட்டு நம்ம காஞ்சனா படத்துல கூட ஒரு சாமியார் வந்து ஒரு பொண்ணுக்கு பேய் ஓட்டக்குள்ள செவுத்துல தண்ணியை ஊத்துவான், நான் பேயின்னு சொல்லி எழுதி இருக்கும் இல்லையா, அதே ட்ரிக் தான் இதுல ஃபாலோ பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அதை தான் ஷென்னும் சொல்றான், இது ஏதோ ஒரு கலர், அது ஆல்ரெடி எழுதி வச்சிருக்காங்க, நேத்து பெஞ்ச மழையில இது தண்ணி பட்டதால வெளியே தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே நம்ம ஜஸ்டிஸ் ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. யான்ஷி காலையில வந்த உடனே அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா, துடைக்கிறது கூட்டுறது பெருக்கிறதுன்ட்டு அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க வேலை பார்க்குற ஒரு ஆள் வந்துட்டு நம்ம யான்ஷியை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான், இங்க சுத்தமா இல்ல, இங்க சுத்தமா இல்ல, இங்க சுத்தமா இல்லைன்னு சொல்லிட்டு கலாய்ச்சிக்கிட்டு ஏதோ மேலே ஏறி உட்காந்துடுறேன், நீ துடைச்சி விட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த ஹெட்டும் அங்க வந்துடுறாரா, அவரை பார்த்த உடனே இவன் ஓடுறேன்ட்டு ஓடி போக யான்ஷிக்கு செம்ம கடுப்பாகுது, இங்க எங்கன்னு துடைக்க வைக்கிறான்னு செம்ம டென்ஷன்ல துடைச்சிக்கிட்டு இருக்க. அந்த ஹெட் வந்தார் இல்லையா, அவரும் சும்மா இல்லாம நம்ம யான்ஷியை கடுப்பேத்துற மாதிரி, வாவ் இந்த இடம் சூப்பரா கிளீன் பண்ணியிருக்கே, அப்படிதான் நல்லா கிளீன் பண்ணு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு திரும்பியும் அந்த இடத்த நல்லா மிதிச்சு விட்டுட்டுலாம் போய்கிட்டு செம்மையா கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கலாய்ச்சிக்கிட்டு இருக்க யான்ஷி கடுப்புல அந்த இடத்த தொடச்சிக்கிட்டு இருக்க. அப்ப அவங்களுடைய ஃப்ரெண்டு சிச்சு இருக்கா இல்லையா, அவ அங்க வந்துடுறா. அவ பார்த்துட்டு என்னடி இவ்வளவு சீக்கிரமா இங்க வந்துட்ட, அப்போ எதுவும் உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை எதுவும் ஆயிடுச்சோ அதனால தான் இங்கே வந்துட்டியா அப்படின்ட்டு கேட்க, இல்லடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஸ்பையாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்கிற ஸ்பையாக வந்திருக்கியா, நீ இந்த மாதிரி ஷென் வீட்டில் இருந்து ஸ்பையாக வந்திருக்கேன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா, உன் ஃபேமிலிக்கே பெரிய பிரச்சனை ஆகிடும், அப்படிலாம் பேசாதடி அப்படின்லாம் சொல்லி அவள் பயமுறுத்திக்கிட்டு இருக்க. அப்போ ஃபர்ஸ்ட்ல நம்ம யான்ஷியை கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாலே இங்கே தொடன்னுட்டு அந்த வந்துட்டு, யான்ஷி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன் மாஸ்டரை உன் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்களாமே, நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்ல செம்மையா பயந்து போயிடுறாங்க. ஏன்னா என்னுடைய மாஸ்டரை கூட்டிகிட்டு போயிருக்காங்களா அப்படின்ட்டு டக்குன்னு அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து ஓட்டமாக ஓட ஷென்னோட ஆஃபீஸ்க்கும் வந்துடுறாங்க. ஷென்னோட ஆஃபீஸ்க்கு வந்து செம்ம கோவத்தில் ஷென் வெளிவான்ட்டு கத்திக்கிட்டே போகிறாங்க. அங்கே அசிஸ்டன்ட் இருந்துட்டு நீங்கள் உள்ளெல்லாம் போகக்கூடாது, உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ போடா முதல்ல அந்த தள்ளி அப்படின்ட்டு தள்ளி விட்டுட்டு ஷென்னுட்டு போக அவன் அசிஸ்டன்ட் வேற விட மாட்டேங்கிறான். அந்த சமயம் ஷென்னும் வெளியே வர, எதுக்காகடா என்னுடைய மாஸ்டரை இங்கே கூட்டிகிட்டு வந்த, என்ன பண்றதுக்காக கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வர பின்னாடியே மாஸ்டரும் வராரு. மாஸ்டர் பார்த்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட் யான்ஷி அப்படின்ட்டு கூப்பிட, அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிஃபிகேஷனுக்காக. ஸோ நம்ம அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.